நீயே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் அதை செய்ய வேண்டிய ரகசியம் உன் சிந்தனையில தான் இருக்கு. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் நிஜமாக மாறுகிறது. அதுதான் யூனிவர்ஸின் மிகப்பெரிய சட்டம். இந்த வீடியோவை முழுமையா கேளுங்க. அப்போதான் முழுமையா உங்களால செயல்படுத்த முடியும். சரி, நீயே நினைச்சா நடக்குமா? ஆம். ஆனா சரியாக நினைக்க கத்துக்கணும். மனசு ஒரு காந்தம். அது நீ நினைக்கிறதை, பேசுறதை, உணர்றதை எல்லாமே இழுக்கும். நீ நிறைய நாளா சொல்லுற, எனக்கு சான்ஸ் கிடைக்காது, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு. அப்போ யூனிவர்ஸ் கூட அதே மாதிரி நடந்து கொள்ளும். ஆனா நீ, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வரும், நான் மாறுவேன், நான் முயற்சி செய்கிறேன் என சொல்லும்போது அந்த சக்தி உன்னோட பக்கம் திரும்பும். இத கதையின் மூலம் விளக்குறேன். ஒரு குடைச்சல் தொழிலாளி இருந்தான். அவன் நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் வாழ்க்கை மாறவே இல்லை. ஒரு நாள் ஒரு முனிவரை சந்திச்சு அவன் சொன்னான், என் வாழ்க்கையில நல்லது நடக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். முனிவர் சிரிச்சபடி சொன்னார், நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் மனசுல நல்லத நினை. ஒவ்வொரு நாளும் உன் வெற்றியை நினைச்சு பேசு, வெற்றி பெற்றவாறு உணர். 1 மாதம் இத பண்ணு, வாழ்க்கை உன்னை வியக்கும் என்றார். அந்த மனிதன் அதை மனதார பின்பற்றினான். 1 மாதத்துக்கு பிறகு அவனோட தொழில் இரட்டிப்பானது. கஷ்டம் இருந்த வாழ்க்கை வசதியாக மாறியது. அவன் உணர்ந்தான், நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உணர்வு பூர்வமாக நினைக்க வேண்டும். உன் மூளை உன் எண்ணத்தை கவனிக்குது. நீ எந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கிறாயோ அதுதான் உன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சிக்னல் ஆகுது. அதனால நெகட்டிவ் தாட்டை ஓடினா உடனே மாற்று. நீ என்ன வேண்டாம்னு நினைக்காதே, நீ என்ன வேண்டும்னு மட்டும் நினை. நான் நோயில்லாம இருக்கணும்னு சொல்லாதே, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லு. அதாவது பிரபஞ்சம் இல்லைன்னு புரிஞ்சிக்காது. அது நீ சொல்லுறதை டைரக்டாகவே உருவாக்கும். இப்பொழுது நான் சொல்லும் 3 விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். மிகவும் முக்கியம். முதலாவது, நீங்கள் அடையணும்னு நினைப்பதை கற்பனை செய். அதாவது நீ இலக்கை ஏற்கனவே அடைச்ச மாதிரி கற்பனை பண்ணு. நீ அனுபவிக்கிற மாதிரி உணரு. 2வது, பிலீவ், நம்பு. எந்த சின்ன டவுட் வந்தாலும் அதை பாசிட்டிவ் அஃபர்மேஷனா மாற்று. அதாவது என் நேரம் வரும், நான் முயற்சி செய்கிறேன் என்று. 3வது, ஆக்ட், செயல்படு. நினைச்சதுக்காக காத்திருக்கிறாதே. நீ அடையணும்னு நினைப்பதற்கு ஒரு சிறிய செயலை தினமும் செய். இந்த 3ஐயும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும். முதலாவது, நீங்கள் அடையணும்னு நினைப்பதை கற்பனை செய். அதாவது நீ உன்னை இலக்கை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணு. நீ அனுபவிக்கிற மாதிரி உணரு. 2வது, இலக்கை அடைந்தது போல நம்ப வேண்டும். எந்த சின்ன டவுட் வந்தாலும் அதை பாசிட்டிவா மாற்று. அதாவது எனக்கான நேரம் வரும், நான் முயற்சி செய்கிறேன் என்று. 3வது, செயல். நினைத்துவிட்டு காத்திருக்காதே. நீ அடையணும்னு நினைப்பதற்கு ஒரு சிறிய செயலை தினமும் செய். இந்த 3ஐயும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும். திருமூலர் சித்தர் இதை பற்றி மனம் தெய்வம், மனம் உலகம் என்கிறார். அதாவது மனம்தான் நோய், மனம்தான் மருந்து. இதன் பொருள், நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கை அனுபவமாகும். உபநிஷங்கள் உன் ஆழமான ஆசைதான் நீ. உன் ஆசை உன் எண்ணமாக மாறும். உன் எண்ணம் உன் செயலாகும். உன் செயல் உன் விதியாகும் என சொல்கிறது. அருணகிரிநாதர் சொன்னது, மனமே மாந்தரின் வலிமை என்றார். மாடர்ன் சயின்ஸ் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு யூனிவர்ஸ் பதில் அளிக்கும் என கூறுகிறது. நான் சொன்னவாறு தொடர்ந்து நீ சிந்திக்கும் போது அதே ஃப்ரீக்வன்சியில் யூனிவர்ஸ் பதிலளிக்கும். நீ நெகட்டிவா இருந்தா அதே மாதிரி நிகழ்வுகள் வரும். நீ பாசிட்டிவா இருந்தா அதுக்கேற்ப வாய்ப்புகள் வரும். எடுத்துக்காட்டாக, வாழ்க்கை ஒரு ரேடியோ மாதிரி. நம்ம ஸ்டேஷன் சரியாக டியூன் பண்ணணும். ஞானிகள் சொன்னது இதேதான். சிந்தனை தான் படைப்பின் மூல காரணம். அதனால தியானம் பண்ணு, மனதை அமைதிப்படுத்து. அமைதி வந்தால்தான் உன்னுள் இருக்கும் சக்தி வெளிவரும். மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் நீ அடைய வேண்டியதை சரியாக சிந்தனை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். நிறைவாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லும் மனசுதான் அதிசயங்களை ஈர்க்கும். நீ தினமும் நன்றி சொல்லு. வாழும் வாய்ப்புக்கு, உன் உடலுக்கு, உன் குடும்பத்துக்கு நன்றி சொல்றதால மனதின் சக்தியை அதிகப்படுத்த முடியும். நான் சொன்னதை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து வாழ்க்கையில் செயல்படுத்தி வாருங்கள். நினைத்தது உறுதியாக நடக்கும். ஆனால் அது நேர்மறையான தெய்வீக நம்பிக்கையோட
செயல் இணைந்தால்தான் நடக்கும். சிந்தனை, ஒழுக்கம், நம்பிக்கை இதை வென்றவனாக, உண்மையான சக்தி வாய்ந்த மனிதனாக உன்னை காண்பாய். இந்த வீடியோ உனக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்த வீடியோ உன் உள்ளுலகத்தை இன்னும் மேம்படுத்தும்.